செக்மேட். மாநிலங்களவை இனி பாஜகவின் கோட்டை. இனி மோடியின் திட்டங்களுக்கு தடையே இல்லை. அதிரப்போகும் நாடாளுமன்றம். நடந்து முடிந்த மாநிலங்களவை தேர்தல் முடிவுகள் இந்திய அரசியலில் ஒரு முக்கிய திருப்பு முனையாக அமைந்துள்ளன. குறிப்பாக பீகார் மற்றும் ஒடிசா போன்ற மாநிலங்களில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி ஈட்டிய வெற்றிகள் நாடாளுமன்ற மேலவையில் அக்கட்சியின் செல்வாக்கை முன் எப்போதும் இல்லாத அளவிற்கு உயர்த்தியுள்ளது. 245 உறுப்பினர்களை கொண்ட மாநிலங்களவையில் இதுவரை பெரும்பான்மை பலம் இல்லாமல் முக்கிய சட்டங்களை நிறைவேற்றுவதில் சவால்களை சந்தித்து வந்த பாஜகவிற்கு இந்த தேர்தல் முடிவுகள் ஒரு வரப்பிரசாதமாக அமைந்துள்ளன. தற்போது தேசிய ஜனநாயக கூட்டணியின் பலம் 125 இடங்களை நெருங்குவதால் இனி வரும் காலங்களில் முக்கிய சட்ட மசோதாக்களை எந்தவித தடையும் இன்றி நிறைவேற்றும் அதிகாரம் பாஜகவிற்கு கிடைத்துள்ளது. எதிர்க்கட்சிகளின் இந்தியா கூட்டணி 79 உறுப்பினர்களுடன் பலவீனமடைந்துள்ள சூழலில் நாடாளுமன்ற நிகழ்ச்சி நிரலை தீர்மானிக்கும் முழு வலிமையும் பாஜக வசமாக்கியுள்ளது. இந்த வெற்றியின் மூலம் தேச நலன் சார்ந்த சட்டங்களை விரைவாகவும் எளிதாகவும் இயற்றி நாட்டின் வளர்ச்சியை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்லும் துணிச்சலான முடிவுகளை எடுக்கும் தார்மீக பலத்தை பாஜக பெற்றுள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது. மாநிலங்களவையில் தற்போது ஏற்பட்டுள்ள இந்த பலம் பாஜக தலைமையிலான அரசுக்கு நீண்ட காலமாக நிலுவையில் உள்ள மற்றும் தேசத்தின் கட்டமைப்பை மாற்றக்கூடிய முக்கிய மசோதாக்களை நிறைவேற்ற ஒரு பொற்கால வாய்ப்பை வழங்கியுள்ளது. குறிப்பாக பொது சிவில் சட்டம் போன்ற நாடு முழுவதும் விவாதிக்கப்படும் முக்கிய சட்டங்களை இயற்றுவதற்கு இந்த எண்கணித பலம் மிக பெரிய உந்துதலாக இருக்கும். மேலும் நில சீர்திருத்தங்கள், தொழிலாளர் நல சட்டங்களில் மாற்றங்கள் மற்றும் தேர்தல் சீர்திருத்தங்கள் போன்ற பொருளாதார மற்றும் நிர்வாக ரீதியான மசோதாக்களை எவ்வித முடக்கமும் இன்றி விரைவாக சட்டமாக்க முடியும். ஒடிசாவின் பிஜு ஜனதா தளம் மற்றும் ஆந்திராவின் கட்சிகளிடமிருந்து அவ்வப்போது பெற்று வந்த ஆதரவை விட தற்போது பீகார் மற்றும் பிற மாநில வெற்றிகள் மூலம் கிடைத்துள்ள நேரடி பலம் பாஜகவின் கொள்கை முடிவுகளை எவ்வித சமரசமும் இன்றி செயல்படுத்த உதவும். இந்த வெற்றியின் மூலம் கூட்டாட்சி தத்துவத்தில் மாநிலங்களின் பிரதிநிதித்துவ சபையான மாநிலங்களவையிலும் பாஜகவின் குரல் ஓங்கி ஒலிக்க தொடங்கியுள்ளது. இது வரும் காலங்களில் இந்திய நாடாளுமன்ற வரலாற்றில் மிக முக்கியமான மற்றும் துணிச்சலான சட்ட மாற்றங்களுக்கு வழிவகுக்கும் என்பதில் ஐயம் இல்லை.